எங்களை மக்களை இது மாதிரி தவிக்க விடுறாங்க இந்த மோடி அரசாங்கம். எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தேவைங்களோ அதை செய்யறது கிடையாது. இப்போ பெட்ரோல் நமக்கு கிடைக்கலன்னா நிச்சயமா எதுவுமே பண்ண முடியாது. காசு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ வாங்கிக்கிறாங்க. நம்ம பண்ணி ஏங்க 2 லிட்டர் தான் வாங்க முடியும். காலைல நடந்து போகலன்னா எவ்வளோ தொலைவு நடந்து போவோம் சொல்லு. உலகமே இது எதிர்பார்க்காதது. இதனால நிறைய விளைவுகள் அதிகமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல அடி வாங்குவோம். பொருளுக்கு மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துக்கு பேர்டன்ஸ் அதிகமாகும். வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், போயிட்டு வரது கஷ்டம், பொது போக்குவரத்து ரொம்ப பிரச்சனை வரும். பாண்டி பஜார் போனா பாண்டி பஜார்ல இதுல ஜனம் ஜாஸ்தி நிக்குது, நம்ம ஜனம் நிக்குது. அதான் ஒரு தலையாகுது. எல்லா பக்கமே கூட்டமா இருக்கு. காலையில வீட்டு வாசல்ல எழுந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அவ்வளவு கூட்டம். என்னன்னு பார்த்தா யாரோ செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு பார்த்தா திடீர்னு பார்த்தா பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி பெட்ரோல்லாம் இது தடையாக போகுது அப்படி இப்படின்றாங்க. ஃபுல் டிராஃபிக் அங்க. காலை ஆட்டோ கேஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் அங்க செம கூட்டம். இப்போ ஒயின் ஷாப் கையில இருக்க பெட்ரோல் பங்க் கூட்டமா இருக்கு. அது சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பெட்ரோல் தட்டுப்பாடு இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக இப்போ வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டாலே உங்களுக்கு இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. இதுக்கான காரணம் அந்த போர் நடக்கிறது, ட்ரம்ப்ன்ற மாதிரி. போர் நடக்கிறது ஒரு ரீசன். பட் நம்மளுக்கு 21 டேஸ் வரைக்கும் இருக்குன்றாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேனு இந்த டெம்போ லாரியில் பெட்ரோல் எடுத்து போனால் சீக்கிரமாக பங்க்கில் காலி ஆயிடுது. அதுதான் உங்களுக்கு மேஜராக பிரச்சனையாக இருக்குது. கச்சா எண்ணெய்லாம் தேவையான அளவு வந்திருக்கு. இன்னி கூட ஒரு ஷிப் வந்திருக்கு. தட்டுப்பாடு போர்னால இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் அவேர்னஸாக நம்மளுக்கு தேவையான பெட்ரோல் வாங்கினாவே கரெக்டாக இருக்கும். திடீர்னு இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோல் பங்க் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்குது. அதனால நிறைய டிராஃபிக்லாம் வருது. எதனால் இந்த தட்டுப்பாடு வருதுன்னு நினைக்கிறேன்? இது அங்கே போர் நடக்குதுல்ல சார், அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. மோடி சொல்லிக்கிறாரு கொஞ்ச நாள் சரி ஆகிடும்னு. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் ஆகும். சில பேர் வதந்தி கல்பி விடுறாங்க, பெட்ரோல் இருக்குதுன்றாங்க. அதனால அந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரே டைமில் ஜனங்க டிராஃபிக் ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னா அது ஒருத்தருங்க. சில பேர் யாருன்னா சொல்லி விட்டுறாங்க, அதனால ஜனங்க ஒரேடியாக நின்றுடுறாங்க. பட் இருந்தாலும் பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் ஊரில் நடக்குது. அந்த ப்ராப்ளமால அதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க வேற நிற்கிறாங்க இங்கே. அதனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைமிங்லாம் லேட் ஆகுது. அது ஒன்றும் செய்ய முடியாது சார். ஏன்னா இப்போ இந்த பெட்ரோல் முக்கியம் தான் வண்டிக்கு. அதுவும் நான் ஆஃபீஸ்க்கும் போகணும் தான். அது நில்லி போட்டு தான் போகணும், இல்லைன்னா வண்டி போகாது. போகிற நிறுத்துறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? உலக நாடுங்க எல்லாம் சேர்ந்து பேசணும் அவங்ககிட்ட. அவன் பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா இது தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். போரால இதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ சண்டை போட்டு நீங்கள் ஒரு பக்கம் அழிஞ்சாலும் அமைதியாக இருக்க நாடுகள் பாதிக்கப்படுது. அது கண்டிப்பாக அது. இதுக்கு ட்ரம்ப் தான் காரணமா? எனக்கு தெரிஞ்சது அவன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் 2-3 தலைவர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவும் வந்தது கிடையாது. இவன் வந்தாலே என்ன ஒரு ப்ராப்ளம் எடுத்துன்னு வரான். அது இந்த வாட்டி பெரிய ப்ராப்ளம் எடுத்து எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி விட்டார். ஆமாம், 1 மணி நேரம் இருந்தேன். ஆமா, ஏன் இவ்வளோ தட்டுப்பாடு திடீர்னு? 20 லிட்டர் எடுத்துட்டு போறாங்க, அதனால தான் கேன்ல எடுத்துட்டு போறது தான். அவங்க தேவைக்கு வாங்கிட்டாங்கன்னா எல்லாருமே கரெக்டாக. ஆமா எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால எல்லாம் கம்மியா இருக்குது. பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அதை பற்றி அது எதனால நடக்குது? பேனிக் பையிங் தான் அது. என்ன சார் பண்ணுது? பேனிக் மக்கள்கிட்ட போவாங்க. 1 or 2 days ஃப்ரீயாக கிடைச்சாலே இதாகிடும். அப்படி டிராஃபிக் நிறையா இருக்கும் நம்ம மெயின் ரோட்ல. அது நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதாங்கிறேன். நத்திங் கவர்மெண்ட் ஹஸ் நத்திங் டு டு வித் திஸ். சார் திடீர்னு இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது எதனால நினைக்கிறேன்? பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் கிடையாதுங்க. பாரத் பெட்ரோல் எங்ககிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு. 2 ஹவர்ல போடுறது ஒரே ஹவர்ல போடுனா எப்படி போடுவாங்க? இதெல்லாம் ஆயில்லாம் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, எல்லாமே இருக்கு. எவ்ரி டைம் 12 மணி வரையும் நீங்க லோடு கொடுக்குறாங்க. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. குறையே இல்லாம நாங்க கொடுத்துக்கிட்டு தான். அதில் ஒன்று. நீங்க பங்கோட ஓனர் தானே சார்? என்னுடைய பையன். நீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார், இந்த மாதிரி தட்டுப்பாடு இல்லை. பயப்படாம பாட்டுக்கு கிராஜுவலா போனீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கும். உங்களுக்கு யாரும் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. சில பேர் அவங்க தேவைக்கு மீறி அந்த கேன்லாம் வாங்கிட்டு போறாங்களா சார்? அதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. பயப்படவே வேண்டிய கிடையாதுங்க. நிறைய இருக்குது. 54 hours அவைலபிலிட்டி இருக்கு. என்ன சொல்றது, எவ்வளவு மக்கள் தட்டுப்பாட்டில் இருக்குது, பெட்ரோல் தட்டுப்பாட்டில் இருக்குது. இதனால என்ன சொல்றது, தேர்ட் வார் வர வரைக்கும் சந்தோஷம். தேர்ட் வார் வந்தாலும் அவ்வளோதான் கண்டோம். போறனால தான், ஈரான் அமெரிக்கா போறனால தான் இவ்வளோ 1 வீக்ல 10 daysக்கு இருக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. இல்லை நம்ம கையில இல்லை, எல்லாம் அளவுகள் தான் இருக்கு. நான் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிருக்கோம். நான் போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இந்த பக்கம் போனோம். இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருந்தது. சரி வேறு ஏதாவது கிடைக்கும் பார்த்தா அங்கே போனால் இதை விட டபுள் மடங்கு கூட்டமாக இருக்கு. எல்லா பக்கமே கூட்டமாக இருக்கு. காலையில் வீட்டு வாசல் எழுந்து பார்த்தா திடீர்னு பார்த்தா அவ்வளோ கூட்டம். என்னன்னு பார்த்தா யாரோ செத்து போயிட்டாங்கன்னு நினச்சி பார்த்தா திடீர்னு பார்த்தா பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி பெட்ரோல்லாம் இது தடையாக போகுது அப்படி இப்படின்றாங்க. அது வரைக்கும் தெரியல. காலேஜுக்கு எழுந்து கிளம்பி வரேன் நான். டக்குன்னு பார்த்தோன்னே வீட்டு வாசலில் பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்கே ஃபுல் டிராஃபிக். அங்கே காலை ஆட்டோ கேஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் அங்கே செம்ம கூட்டம். இப்போ ஒயின் ஷாப் கையில் இருக்க பெட்ரோல் பங்க் கூட்டமாக இருக்கு. அது அதான் அந்த போகிற விஷயமா அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால அது அந்த டிரான்ஸ்போர்ட் தடையாகிறதுனால இங்கே அது பிரச்சனையாக இருக்குது.
இல்ல வதந்திக்கு பரப்பி விட்டு எல்லாரும் இல்லைண்ணா இருக்குண்ணா அந்த தேவையான அளவு இருக்கு. இவங்களே வீட்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்போ அதனால பல பெட்ரோல் பங்க மூடிட்டாங்க. அந்த கேன் நிறைய வாங்கிட்டு ஆமா, நார்மலா போயிட்டனால இந்த தட்டுப்பாடை வந்து நம்ம சமாளிச்சிக்கலாம். தட்டுப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடியே தட்டுப்பாடை வர வைக்கிறாங்க. ஆமா, ஏன் இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த மாதிரி ஏன்னா வாரினாலே பெட்ரோல் டிமாண்ட்ன்றாங்க. மாட்டேங்கிறாங்க? இது உண்மையாலுமே இது தட்டுப்பாடா இருக்கா இல்ல வதந்தியானா? அது நம்ம ஆளுங்களே தேவையில்லாத பண்ணுறாங்க. பெட்ரோல் இருக்குதான் தான் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் கட்டுப்பாடா இதுன்ட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அது உண்மை என்ன தெரியல. பெட்ரோல் டிமாண்டா இல்லை இருக்குமான்னு தெரியாது. போர் நிறுத்தணும்னா என்னென்ன பண்றது? போர் நிறுத்தணும்னா அமெரிக்கா தான் சமாதானம் போனோம். எங்களே வந்து எதனா நோட்டி இருந்தாங்கன்னா போய் ரெகுலராக நடந்துன்னு தான் இருக்கும். அது ஆமாம், முடிவு பண்ணோம். இவங்களுக்கு என்ன இது, மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. சமாதானமாக போயிட்டால் போர் நில்லிடும். அது போய்டும். இல்லைன்னா வந்து எல்லாம் கேஸு பெட்ரோல் எல்லாம் டிமாண்டாக தான் ஆகிடும். அடுத்து என்னென்னலாம் தட்டுப்பாடு வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே கட்டுப்பட தான். காய்கறி விலை எல்லாம் ஏறிடும். வந்தால் தானே அங்கேருந்து டீசல் பெட்ரோல் கிடச்சா தானே வேலை. ஆஃபீஸில் ரெகுலராக வர போகிறவங்களுக்கு கஷ்டம். லாங்காக வந்து பெட்ரோல் வந்து ரெகுலராக இருக்கணும். பெட்ரோல் இல்லைன்னா கஷ்டம் தான். வதந்தியா இல்ல வந்து உண்மையாலுமே எல்லாம் வதந்தி தான். எதுவும் வந்து இது கிடையாது. தட்டுப்பாடு கிடையாது. எப்படி வேண்டா வாங்கிடுறாங்க. மற்றபடி எதுவும் crisis எதுவும் கிடையாது. we got Indian are better than we survive. We can survive more 1.5 months we can survive. That much survive பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. தேவையில்லாத வந்து பேனிக் ஆகுற தேவையில்லை. மக்கள் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். தேவையே வேண்டாம். தட்டுப்பாடு சொல்றாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. See, already 21 days இருந்தது. அது instead of 21 they are taken 25 days. 4 days தான் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ அது வந்து பெருசா எதுவும் வந்து இது கிடையாது. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு திடீர்னு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது டெம்பரரி தான், சீக்கிரம் சால்வ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் பேனிக். திடீர்னு இந்த கேஸும் தட்டுப்பாடா இருக்குன்றாங்க. அதான் சார், எல்லாமே வந்து சரியாயிடும். நமக்கு கொரோனா பீரியடில் கூட நிறைய பிரச்சனை வந்தது, அப்புறம் சரியாயிடும். இது மேபி 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும். இண்டக்ஷன் ஸ்டவோட ரேட்லாம் ஏறி போச்சு அப்படின்னு சார் அது எல்லாமே வந்து டிமாண்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரேட் ஏற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். வாட்ஸ்அப் மெசேஜில் வருது இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது, ஏற்ற போகிறாங்க, அது மாதிரி சொல்லி பண்ணி தான் எல்லாம் கூட்டம் சேருது. நார்மலாக பெட்ரோல் நார்மலாக இருக்குது எல்லாத்துலேயும். மக்கள் யாரும் பேனிக் ஆகாமல் இருந்தால் போதும். பேனிக் ஆகிட்டு எல்லா ப்ராப்ளம் தான் எல்லா பேருக்கும் வருது. இதனால இப்போ டிராஃபிக் அதிகமாக ஆமாம், எல்லாம் மெயின் ரோடு பங்கெல்லாம் டிராஃபிக் அதிகமாக தான் ஆகும். அப்புறமா எல்லாம் இருக்குன்றாங்க. இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் பெட்ரோல் கூட இருக்குன்றாங்க. ஈரான்லேருந்து இப்போ 28 ஷிப்புலாம் அனுப்பிச்சாங்க. சார் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சும்மா ரூமர்ஸ் எல்லாமே. மக்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஆகவே கூடாது. எதுக்கு ஆகணும்? ரிசர்வ்ஸ் இருக்கு, 60 days டிரான்சிட்ல இருக்கு. தென் வை யூ வாண்ட் டு ஹேவ் சிலிண்டரும் அது மாதிரி தட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு சிலிண்டர் வந்து இட்ஸ் a difficult topic because restaurant use the most. Homely உங்களுக்கு they want to support first. It's nothing wrong. Another 2-3 days that also will get solved. போர்னால தான் இந்த தட்டுப்பாடா சார்? Yes. Due to இதுதானே, போர் தானே, வேற ஒன்றும் கிடையாது. போர் நிறுத்தத்துக்கு என்ன முயற்சிகள் எடுக்கும்? போர் நிறுத்தத்துக்கு என்ன முயற்சினா பேசி தான் பார்க்கணும் அவங்கள சொல்லி. பட் ஸ்டபன் பிரசிடென்ட் அவன் ஒத்துக்க மாட்டான். ஒன்றும் சொல்ல விரும்பல. ஜனநாயகம் நாங்களாம் ஓட்டு போட்டு எங்களை மக்களை இது மாதிரி தவிக்க விடுறாங்க இந்த மோடி அரசாங்கம். எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே எங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, எங்களுக்கு சுய உதவி வேலை இதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியல. போர்னால தான் இது தட்டுப்பாடா இல்லை வந்து இந்த கவர்மெண்ட்? ஆமாம், இல்லை இந்த போர்னால தான் தட்டுப்படுதுன்னு சொல்கிறேன். சிலிண்டரும் அதனால தான் தட்டுப்படுது. சரி பண்ணணும்னா என்ன பண்ணுறது? மேல் இடத்துல தான் பேசி முடிவு பண்ணணும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. இது அமெரிக்கா இந்த ட்ரம்ப் இருக்காரு, அவர் தான் காரணம். ஆமாம், ட்ரம்ப் தான் இதுக்கு முழுக்க காரணம். இதனால குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறோம். முந்தானத்து ஸ்கூலில் பாம்பு வச்சு நிறைய பேர் குழந்தைங்க இறந்துக்கிறாங்க. இந்த வெயில்லையும் மழையிலையும் சுற்றினாங்கன்னா அதோடைய கஷ்டம் தெரியும். நம்மள மாதிரி ஆளுங்களோடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க. மக்களாக தான் தெரியும். அவங்க ஏசி கார்லேயும் கோல்டு ஸ்பூன்லேயும் தட்டுலேயும் சாப்பிட்டவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. வரைக்கும் வார் நடக்குது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் அத்தியாவசியம் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிடக்கணும். யாரும் வார் கேட்கல. இப்போதைக்கு மக்களுக்கு என்ன தேவைங்களோ அதை செய்யறது கிடையாது. இது தேவையில்லாத வேலை. மீண்டும் சும்மா தான் அதிகமாகும், ஒர்க்லோடு தான் அதிகமாகும். பெட்ரோலை வச்சு தான் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே அதுதான் இருக்குது. இப்போ பெட்ரோல் நமக்கு கிடைக்கலன்னா நிச்சயமா எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம எக்கனாமிக் இன்னும் ரிவர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் வழி நமக்கு எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் அவங்க மக்களுக்கே அவங்கள்ட்ட போராட்டம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா பீப்புள்ஸ் அவங்களே அவங்க நாட்டிலே போராட்டம் பண்ணி இது தேவையில்லைன்னு அவங்களே சொல்லணும். சுமூகமாக பேசி முடியுங்க. அப்படிதான் நல்லது. இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவே முடியும். உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஊரில் நடந்தாலும் நம்ம மக்கள் தான் போராட்டம் பண்ணணும். அப்போ தான் அது கிடைக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு போர் நடக்காமல் இருக்கிறது நல்லது. எல்லா பங்கு கூட்டமாக இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கண்ணா. எங்களுக்கு ஏற்பட்டுங்கண்ணா. நாங்கள் இரும்பு பொறுக்கிறோம், ஏதோ சிக்கு முடி வியாபாரம் பண்ணுவோம். நாங்கள் அது இல்லாமல் எப்படின்னா சுற்றி வியாபாரம் பண்ணுறதுக்கு வீட்டில் உட்காந்து சோறு கிடைக்காது. அந்த கஷ்டத்துக்கு போகலன்னா 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக ரொம்ப பாதிக்கப்படுறோம் நாங்கெல்லாம். அவங்க எல்லாம் சொல்றாங்க பெட்ரோல் இல்லாம இப்படி வியாபாரம் ஆகுது. காசு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 5 லிட்டரோ 10 லிட்டரோ வாங்கிக்கிறாங்க. நம்ம பண்ணி ஏங்க 2 லிட்டர் தான் வாங்க முடியும். நம்ம கையில காசு இல்லை, துண்டுறதுக்கு கூட காசு இல்லை நம்மளுக்கு.
பெட்ரோல் வாங்குறது எங்கே காசு இருக்கும் நம்மளுக்கு, எங்கே போய் பிச்சை எடுக்கணும், நாங்க சாப்பிட கூட கஷ்டமாயிடும், குழந்தை குட்டிங்கால கூட சாப்பிடாம ஆயிடும். காலைல நடந்து போலன்னா எவ்வளவு தொலைவு நடந்து போவோம் சொல்லு. நம்ம டீசல் எல்லாம் பந்த் பண்ணிட்டாங்க, இப்ப எங்க நம்ம நடந்து சாப்பிட முடியும் சார்? நம்மளுக்கு உதவி பண்ணுங்க, நீங்க போராட்டம் இருந்தா நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க இந்த மாதிரி பண்ண நம்ம எங்கேயும் போக முடியும் சார். அதுக்கு பணக்காரர் இருந்தா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பெட்ரோல் ஊத்துவாங்க. நம்ம நாளை தெரிஞ்சவருக்கும் 500 ரூபாய் 600 ரூபாய் இல்ல 300 ரூபாய் 700 ரூபாய் தான் போடுறோம். இருந்த மசாலா கீசலா பொறுப்பா கூட இல்லாத சொல்லிட்டாங்க. கடன்காரர் கட்டிட்டோம். ஏதாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லணும். இந்த 3-4 நாள்ல சொல்லணும். உலகமே இது எதிர்பார்க்காதது. இதனால நிறைய விளைவுகள் அதிகமா இருக்கு. மக்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல அடி வாங்கும். ஏன்னா கேஸ் பெட்ரோல் இல்லாதனால விலைவாசி ஏறுவது ரொம்ப அதிகமாகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு பொருள் ஏறும். பொருளுக்கு மட்டும் இல்லாம நிறைய விஷயத்துக்கு பேர்டன்ஸ் அதிகமாகும். வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், போயிட்டு வரதுக்கு கஷ்டம், பொது போக்குவரத்து ரொம்ப பிரச்சனை வரும். ஸோ நிறைய விஷயத்துல இது அடி வாங்கும். இல்லை எப்படி இறங்கி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. இதையும் நம்ம கடந்துதான் செல்ல வேண்டியது. ஏன்னா நிறைய கொரோனாலாம் பார்த்தியாச்சு. இதுவும் ஒரு ஜென்ரல் பீப்புளா பார்த்தா இது எதிர்பார்த்து வாலண்டரி அதை செஞ்ச மாதிரி கிடையாது. ஸோ இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நம்ம எதிர்கொள்ளி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரி பண்ணால் கொஞ்சம் நட்பு விதமாக நம்ம வேற அதை அயல் நாடை இன்னும் ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி இன்னைக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வரைக்கும் மக்கள் உபயோகித்த விதத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இது மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கொரோனா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி இதுவும் கற்றுக் கொடுக்கும். பெட்ரோல் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது. இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலாக கிடையாது. எல்லா விலை சேருமோ இதுவும் விலை சேரி தான் ஆகும். மேலேருந்து வரது பொருளை பொறுத்து தான். கண்டிப்பாக விலைவாசி ஏறும், ஏறாமலாம் இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணி. திருப்பி எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கொரோனால சில விஷயம் பொருள் ஏறதுக்கு அப்புறம் சில இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை அப்படியே அடாப்ட் ஆயிட்டாங்க மக்கள். இதுக்கு அடாப்ட் ஆகுது ரெடியாக ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். சரி பண்ணுனா நட்பு, நாட்டுக்கு நாடு நட்பு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பிரதமர் மோடி இருந்தால இப்போதைக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற விஷயத்தோட இந்தியாவுக்குள்ள நடக்கிறதோட மோடியோட ஒரு இம்பாக்ட் வந்து அவுட் சைட் கண்ட்ரி வந்து கண்டிப்பாக ஒரு நட்பு இதுவும் இருக்குது. இந்தியாவை பார்த்து மற்ற நாடு பயப்படுறதுனால இன்னும் நிறைய விஷயம் நடக்காம இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க பார்க்க தெரியாது யாருக்கும். இதெல்லாம் புதுசு. கொரோனா எப்படி கண்ணுக்கு தெரியாம புதுசா வந்ததோ ஒரு புதுசு தான், வேற வழி கிடையாது. கடந்தது வந்துதான் ஆகணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுத்தி எல்லாம் பெட்ரோல் பங்க்ல லைன் ரொம்ப தூரம் கியூல நிக்குது. காலையில இருந்து சுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் என் ஒய்ஃப் என் குழந்தையெல்லாம் கூட்டினாங்க. அப்படியே கட்டிச்சு ஏதோ போட்டுன்னு போயின்னு இருக்கும். ஆனா நம்ம இந்த பங்குல கேட்ட வரைக்கும் வந்து அந்த மாதிரிலாம் தட்டுப்பாடுலாம் இல்ல. மக்கள் யாரும் பயப்பட பாண்டி பஜார் போனா பாண்டி பஜார்ல இதுவரை ஜனம் ஜாஸ்தி நிக்குது. அதிகமா இருக்கு. செம ஜனம் நிக்குது. எல்லா இடத்துலயும் ஜனமா தான் இருக்கு. சிலிண்டரும் இந்த மாதிரி தட்டுப்பாடு வருது. ஒரு மாசம் ஆகுன்றாங்க இப்ப புக் பண்ணா. அதான் ஒரு தலையாகுது. இப்போ உண்மையாலுமே பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கானா இல்ல மக்கள் பயப்படணுமா இல்ல முன்னெச்சரிக்கையா இருக்கணும்? முன்னாடியே வந்து சொல்லிடக்கூடாது மக்களுக்கு. சொன்னதுனால தான் இந்த பிரச்சனை. சொல்லாம இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து அவங்கவுங்க பயந்துட்டு கேன்ல வந்து பிடிக்கிறது, ட்ரம்ல பிடிக்கிறது அதெல்லாம் இருந்திருக்காது. உண்மையாலுமே அந்த மாதிரி இல்ல இருக்குது. பிரச்சனை இல்லாமலாம் இல்ல. தெளிவுபடுத்தாம கொஞ்சம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. தெரிய வச்சுட்டு எல்லா மக்களுக்கும் பயம் உருவாக்கிட்டு இப்போ 10 நேரம் வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து பங்காண்டே படுத்துட்டான். அந்த மாதிரி எதுக்கு பயமுறுத்துறது? இப்போ வந்து நாளைக்கு வந்து நீங்க வேலைக்கு போகணும்னா ஐயோ எனக்கு பெட்ரோல் இல்லைன்னு பாட்டு நீங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருந்தாங்கன்னா இதுவாக இருக்கும். இப்போ வந்து ஓஎம்ஆர்லாம் பங்க்கில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நிற்கிறாங்க. அவங்களாம் எப்போ வீட்டுக்கு ப்ரோ இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே தட்டுப்பாடு இருக்கா இல்லை வந்து அது ஒரு வதந்தியா? இல்லை சொல்கிற அளவுக்கு பெட்ரோல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. பெட்ரோல் டீசல்லாம் பெரிய இஷ்யூலாம் இல்லை. நாங்கள் இப்போ சிஎன்ஜி போடுறதுனால சிஎன்ஜி மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி பைக்கு தான் ரொம்ப மக்கள் தான் ரொம்ப ஆர்வமாகறாங்க. நீங்கள் ஒரு நைட்டு 12 மணிக்கு மேலே போனீங்கன்னா பங்கே காலியாக ஈஸியாக போட்டுக்கலாம். நாங்களாம் காலையில் தான் போடுவேன். சரி எமர்ஜென்சினால இப்போ போட வேண்டியதாக இருக்குது. மற்றபடி தட்டுப்பாடுலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக தான். தேங்க்யூ.